ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேரன் சிரிச்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சோழன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம அனீஷ் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அனீஷ் கிட்ட நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க. அனீஷ் பையா ரொம்பவே சந்தோஷம் பையா, உண்மையாவே உங்க தங்கச்சிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பையா பிடிச்சதுனால தானே நான் சேரன் பையா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரன் பையாவோட கேரக்டர் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் தங்கச்சியை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு, கண் கலங்காமல் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக அவர் ஓடுற மனுஷன். குடும்பத்தில் உள்ளவங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். கண்டிப்பாக என் தங்கச்சியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பாக என் தங்கச்சியை நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் அந்த வீட்டுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனீஷ் பையா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் தங்கச்சியை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அண்ணன் எங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. சரிங்க பையா, இந்த விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொன்னதா நீங்கள் சொல்லாதீங்க சரிங்களா பையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஷுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம சோழனுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற படுறாங்க. ஏன்னா நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்து அவங்க ஒன்றா இருக்கிறது அதெல்லாம் நிறைய ட்ரீம் நமக்கு, அதாவது இமேஜினேஷன் பண்ணுறாரு நம்ம சோழன். அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் நம்ம பாண்டி, பல்லவன், நிலா இவங்க 3 பேருமே நம்ம சோழனோட முகத்துக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், நிலாவுமே ஆமாம் பல்லவா, என்ன சேரனை சிரித்த மாதிரியே சோழனும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னாச்சு இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேரன் வந்து வீட்டில் இருக்கிறதுல செலவு, அதாவது காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக மார்க்கெட் போயிருப்பாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அடச்சி சிரிச்சது போதும், என்ன விஷயம்னு சொல்லுடா. அதான் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, ஏதோ அனீஷ் பையா கிட்ட ஏதோ விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி போனேன். அங்கே என்ன விஷயம் தெரிய வந்தது, எதுக்காக நீயும் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், டேய் அதை நான் எப்படிடா சொல்லுவேன், எனக்கு ஒரே வெக்கமாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ எதுக்காகடா வைக்கப்படுற, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி இப்போ நாங்கள் என்ன உன்னையும் ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்ப போகிறோம், எதுக்காக இப்படி வைக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் கேட்கவும், டேய் சும்மா இருடா, நான் எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறது, விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக சந்தோஷப்படுவீங்க, சந்தோஷத்துலேயே மிதந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் என்னன்னு சொல்லுங்கள் சோழன், தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது, நல்ல விஷயம் தானே, அண்ணனுக்கு நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தான், ஆனால் என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு, சரிங்க சொல்கிறேன், அண்ணனுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் நீ ரொம்ப தான் ட்விஸ்ட்டு கொண்டு வர, ஒழுங்காக சொல்லுனே அதுக்கப்புறம் கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கடிச்சிருது போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு, டேய் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காத, டக்குன்னு விஷயம் என்னன்னு சொல்லு, அண்ணன் எதுக்காக சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்ல விஷயம் தான்டா பாண்டி, அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது, பொண்ணும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற, அவசரமாக பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு குடும்பத்தில் போயிட்டு அண்ணனை தள்ளி விட்டுறக்கூடாதுடா, அண்ணனோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்லுவோம். டேய் எனக்கும் தெரியும்டா, பொண்ணு யார் தெரியுமா, நம்ம சந்தாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டி, பல்லவன், அதுக்கப்புறம் நிலா இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அதுதான் நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன், அண்ணன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன ஏது என்னாச்சு அன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் பையா கிட்ட தான் விசாரித்தேன். அவரே சொன்னார், நான் தான் உங்கள் அண்ணன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ப்பா, அதனால தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பையா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் சொன்னார், என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா பையான்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அவருமே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் சந்தாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல, 2 பேரோட மனசும் இணைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லவும், நம்ம நிலாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சூப்பருங்க, அண்ணனுக்கு நல்லது நடந்தால் ரொம்ப நல்லது தான், எப்படியோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்கு, அண்ணன் அதுக்காக தான் வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவன் இருந்துட்டு அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நிலாவோ, என்ன பலவா நீ சந்தோஷப்படாமல் என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை நீ
சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் செட் ஆகாமல், அவங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நீ, அவங்க பொண்ணு தான், ஆனால் அவங்க பேசுகிறதா நமக்கு சுத்தமாக புரியறதில்லையே அப்படின்னு சொல்லவும், டேய் பல்லவா, அதெல்லாம் சீக்கிரமாகவே அவங்க தமிழ் கற்றுப்பாங்க ஓரளவுக்கு. இப்போ தமிழ் பேசுகிறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் சேரண்ணன் கூட ஹிந்தியில் ரொம்ப நல்லா பேசுது, நம்ம கூட அவ்வளோ பேசலனாலுமே சேரண்ணனும் சந்தாவும் பேசிக்கிட்டாவே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எப்படியோ ஒன்று, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து அண்ணன் குடும்பம் குட்டியும் சந்தோஷமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, என்னடா பல்லவா கிழவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அண்ணே இதெல்லாம் பேசுகிறதுக்கு கிழவங்க தான் பேசணுமா என்ன, எங்களை மாதிரி எங்கே இஷ்டமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி இதே விஷயமா கார்த்திகா கூட என்கிட்ட நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ தான் கேட்டாங்க, ஏன் சந்தாவை சேர மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்துட்டு அதெல்லாம் செட்டே ஆகாது, அவங்க பேசுகிறதே நமக்கு புரியுறதில்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கணும்ல, பேசுகிறதுக்கு தமிழ் தெரியணும்ல, அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் கார்த்திகா சொன்ன மாதிரி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, ஆமாம் பல்லவா, உண்மையாகவே கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்களுமே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சேரன் அண்ணனுக்குமே கல்யாணம் நடந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா உண்மையாகவே ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் கார்த்திகா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, ஒரு வேளை கார்த்திகா இங்கே ஏன் கஸ்தூரி அத்தை வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, கார்த்திகா இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கப்போ கஸ்தூரி அத்தை பொறாமப்படும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேசும், எதுக்காக வேண்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபோனில் பேசுறதுக்கு போயிட்டு அவங்களுக்கு எப்படி கேட்க போகுது, அப்படியே அவங்க இங்கே இருந்தாலும் இல்லைங்க நான் இப்போவே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம நிலா கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திகாவுமே, சொல்லுங்க நிலா, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவுமே நல்லா இருக்குங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் நிலா என்ன விஷயம். ஆமாம் சேர மாமா எப்படி இருக்குது, பாவம் மாமாவுக்கு நிச்சயம் நின்றதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்ல, மாமாவுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கணுமோ, மாமா ரொம்ப ரொம்ப நல்லவருது, அந்த கடவுள் மட்டும் ஏன் மாமாவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது, மாமாவுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு தெரியல, மாமாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக மாமாவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம நீலா ரொம்பவே சந்தோஷமா, ஏங்க நீங்கள் கவலையே படாதீங்க, அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டதும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க நீங்கள் சந்தானம் ஒருத்தவங்களை பார்த்தீங்களே கோவிலுக்கு கூட வந்திருந்தாங்களே, ஆமாம்மா தெரியும் தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் சேரன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, பேசி முடிக்கல, இப்போதைக்கு அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், அவங்களுக்கு 2 பேருக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இதை கேட்டதுமே கார்த்திகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏங்க காலையிலேயே ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக சர்க்கரை அள்ளி வாயில் கொட்டியிருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கஸ்தூரி இருக்காங்க. உடனே நம்ம கார்த்திகா ஃபோனையும் வச்சிடுறாங்க. ஏய் என்னடி இம்புட்டு சந்தோஷமாக இருக்க, அப்படி என்ன விஷயம், அப்படி யார் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை தூக்க நினைக்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுற, இருமா உன்னை தூக்கி சுற்றணும், அடி உன்னால் தூக்க முடியாதுடி, என்னை விடுடி, அம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே டம் கட்டி தூக்குறாங்க, கொஞ்சமாக மேலே தூக்க முடியாமல் கீழே போட்டுடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி கீழே விழவும், உடனே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, அம்மா கீழே விழுந்துட்டியாம்மா, ஐயோ சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அடியே நான் அப்போவே சொன்னேன்ல தூக்க முடியாது வேண்டாண்டின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு என்னை கீழே தள்ளி விட்டுட்டேன், இடுப்பு வலிக்குதுடி, சொல்கிற பேச்சை நீ எப்போவுமே கேட்க மாட்டேல்ல, அப்படி என்னடி சந்தோஷமான விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா உலகத்திலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா அது சேரன் மாமா நல்லா இருக்கணும், சேரன் மாமாவுக்கு கல்யாணம் நடந்து அவர் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான்மா நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே சொல்லுவேன். அப்போது என்ன சொல்கிறது எனக்கு ஒழுங்காக புரியலடி அப்படின்னு சொல்லவும், ஒழுங்காக சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சேர மாமாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது, பொண்ணு யார் தெரியுமா, சந்தாம்மா, சந்தானம்மா, சந்தனம் இல்லைம்மா, சந்தா,
அதான் அதாவது தலையில் கூட துணி போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, கோவிலுக்கு கூட அதான் நம்ம அய்யனார் கோவிலுக்கு குலதெய்வத்துக்கு போயிருந்தோம்ல, அப்போ கூட ஒரு பொண்ணு வந்திருந்தாங்களா அவங்க. ஓ அந்த இந்திக்கார பொண்ணா? அதுக்காக தான் அந்த பொண்ணை கூடவே கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்தூரி வந்து சொல்கிறாங்க. உடனே கஸ்தூரியோட அண்ணன் இருந்துட்டு இதெல்லாம் விளங்குமா, நினச்சா ஒன்றத்தை செய்வாங்க, அது நடக்காமல் போயிடும், விளங்காத குடும்பம் அதுங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. இங்கே பாருங்க மாமா, சும்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, சேரன் மாமா நல்லா இருக்கணும், கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் இந்த டைம் கல்யாணம் நடந்துரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. எக்கேடனா கெட்டு போகிறாங்க, நீ அந்த குடும்ப விஷயமா எதுவுமே பேசாத, நீ அங்கே தலையிடாத, அங்கே போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கஸ்தூரியோட அண்ணன் சொல்லவும், அதெல்லாம் முடியாது மாமா, சேர மாமா கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக போயே ஆகுவேன், என் மாமாவோட கல்யாணத்தை நான் கண்ணு குளிர்ச்சியாக பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு, ஹேய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி, உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை, நீ இந்த பக்கமே வராதடி, இந்த பக்கம் வந்தாவே மாமா மாமான்னு சொல்லிட்டு உருகிறது தான் உனக்கு வேலையே, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்பிடுதான் அது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையுமே ஓகே தான் சொல்கிறாரு, நான் என்ன தப்பாக பண்ணுறேன், தப்பு பண்ணல, மாமாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன், அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு தப்பாம்மா, ஏம்மா நீ எப்பவுமே நல்லதவே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன் வேலை என்னவோ அதை பாருடி, சும்மா சேரன் மாமான்னு அவன் மேலேயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சேரனுமே சந்தாவை நினச்சி அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற மாதிரியெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் உள்ளே வந்ததுமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காண்ட்ருக்காங்க. இப்போது நிலா, பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க 4 பேருமே நம்ம சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே சேரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்ம தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏதாச்சும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அதாவது ஏதோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் எல்லாருமே திரும்பவும் சிரிக்கிறாங்க சேரனை பார்த்து. என்ன நம்மளை பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்குது, என்னப்பா நிலா என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே உங்களை பார்த்து தான் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா என்னை பார்த்து எதுக்காக சிரிக்கிறீங்க, ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அண்ணாண்ணே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் எந்த காரணத்துக்காக சிரிக்கிறீங்களோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழன் பக்கத்தில் வந்து நம்ம சேரனோட ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு, அண்ணே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதண்ணே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்காக சிரிக்கிறியோ அதுக்காக தான் நாங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அது எப்படிடா நான் மனசில் நினச்சி சிரிக்கிறது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? அண்ணே அதெல்லாம் கேட்குண்ணே, அதான் பாசம்ன்றது அப்படின்னு சொல்லவும், என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னண்ணே இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ட, அண்ணே நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எங்ககிட்டே சொல்லணும்ல, நீ சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நாங்களும் சந்தோஷப்படுவோம், ஆனால் எங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டேனே, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேரன் இருந்துட்டு, டே பாண்டி அப்படியெல்லாம் இல்லைடா, நீ ஏன்டா இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே ஆமாண்ணே அவன் சொல்கிறது தான் உண்மை, அப்போது நீ எதுக்காக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்குன்ற விஷயத்த என்ன காரணன்றதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்லண்ணே, நீங்கள் சொல்லாமல் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் அப்படியெல்லாம் இல்லைடா, சொல்லக்கூடாதுனால இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே உன் மனசில் என்ன விஷயம் இருக்குது, நீ எதுக்காக சிரிக்கிறன்ற விஷயத்த இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உடனே சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நிலா நம்ம பல்லவன் சோழன் எல்லாருமே கேட்கவும், டே இருங்கடா சொல்கிறேன், எதுக்காகடா அவசரப்படுறீங்க, இதோ சொல்கிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நானும் சந்தாவும் இல்லை அனீஷ் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொன்னதை கேட்டதை எல்லாமே சொல்லவும், நம்ம சந்தா வெட்கப்பட்டு போனதும் நம்ம சேரனுக்கு அது பிடிச்சதும் எல்லாமே சொல்கிறாங்க, இப்படி சந்தாவை எனக்கு பிடிச்சிருக்கு, சந்தாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா எவ்வளோ லேட்டாக எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிற பற்றியா, அப்போது சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்க நீ, டே அப்படியெல்லாம் இல்லைடா, எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தான் தெரியல, மனசில் உள்ள அந்த சந்தோஷம் என் முகத்தில் தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே இதெல்லாம் எங்களுக்கு காலையிலே தெரிஞ்சிருச்சு, இது விஷயமா நான் அனீஷ் பையா கிட்டே போய் பேசினேன், எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், என்னடா எதுக்காக நீ அங்கெல்லாம் போனேன், அண்ணே ஏண்ணே நான் போகக்கூடாதா, அப்படியெல்லாம் இல்லைடா,
நீ அங்கே போய் கேட்டு எதனா தப்பாக நினச்சிருக்க போகிறாங்க, அதுக்கு தான். அதெல்லாம் ஒரு தப்பாகவும் நினைக்க போகிறதில்ல. ஆமாண்ணே, என்னைக்கு நான் சந்தாவை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. உடனே பலன்னு இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே வெக்கமெல்லாம் படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் கலாய்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோழன், அண்ணனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன். அண்ணன் எப்போவுமே இப்படி சிரிச்ச முகமாகவே இருக்கணும். சீக்கிரமாகவே சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாங்க, இது விஷயமா நம்ம போயிட்டு அனீஷ் பையா கிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு சேரண்ணக்கிட்ட பேசிக்கிட்டு எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்றது எல்லாமே எல்லா டீட்டெயிலும் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம நிலா வந்து சேரில் உட்காந்து ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சோழனுக்கு ஒரு ஃபோன் வருது. கோர்ட் இயரிங் தான், கோர்ட்டுக்கு போகணும் டிவோர்ஸ்க்காக. இப்போது இங்கே நம்ம சோழன் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நிலாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெடி ஆகாமல் அவங்க பாட்டுக்கு கேஷில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் தயங்குறாங்க போய் சொல்கிறதுக்கு. சரி போய் சொல்லுவோம், ஏங்க நீங்கள் கிளம்பலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நம்ம நிலா இருந்துட்டு, எங்கே சோழன் எதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட் இயரிங் நமக்கு இன்னைக்கு போனோம் அப்படின்னா டிவோர்ஸை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா மனசுக்குள்ளே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ இன்னைக்கு போனோம் அப்படின்னா நமக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும், கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே கூடாது. நம்ம இந்த வீட்டிலே இருக்கணும், சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். ஆனால் இந்த விஷயம் சோழனுக்கும் தெரியக்கூடாதே, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனசுக்குள்ளேயே முணுத்துக்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க என்னங்க நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க, கோர்ட்டுக்கு போகலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க எனக்கு ஆஃபீஸில் மிகப்பெரிய வேலை இருக்குது, அதை முடித்தாதான் கண்டிப்பாக வெளியே எங்கேயுமே போக முடியும். ஏன்னா இன்றைக்கி லீவ் கேட்டாலுமே கண்டிப்பாக ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம நிலா வந்து உள்ளே எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஆஃபீஸ்லலாம் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கினாங்க. உடனே அப்படியே ஒரு டான்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் பல்லவன் அதாவது நடுவில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு, டேய் பாத்தியடா நீலா என்னென்னமோ பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே போயிட்டா, அவளால் வர முடியாதாண்டா, ஒரு வேளை இன்றைக்கி போனோம் அப்படின்னா டிவோர்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா போல. டேய் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நிலா ஆசைப்படுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இங்கே பல்லவன் இருந்துட்டு, அண்ணா அப்படியாண்ணா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டியனுமே, டேய் அப்படியெல்லாம் இருக்காதுடா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உண்மையாகவே முக்கியமான வேலை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், நம்ம சோழன் இருந்துட்டு, டேய் நான் சந்தோஷமாக இருந்தாவே உங்களுக்கு பிடிக்காது போல், போங்கடா, நிலா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரா, வேணா உங்கள் 2 பேருக்கும் அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம சோழன் வந்து ரொம்பவே சத்தமாக ஃபோனில், ஹலோ காயுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இந்த வார்த்தை கேட்டதுமே நம்ம நிலா உள்ளேருந்து வெளியே வராங்க. பார்த்தீங்களாடா நிலா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானே அப்படின்னு சொல்லிட்டு, டே நீ கண்டினியூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஹலோ காயுமா, என்ன காயுமா ஃபோனே பண்ணுறதில்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பிஸியாக இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே காயத்ரியுமே லைன்லேயே இல்லை, ஆனால் நம்ம சோழனே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நிலா இருந்துட்டு, ஏங்க அந்த காயுமா பேயுமா கிட்டலாம் பேசாதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லி வச்சுருக்கேன், அவங்க சரியில்லைங்க, நான் 2-3 இடத்துல விசாரித்தேன், அவங்கள பற்றி ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, என் காயுமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்களோட மனசு எனக்கு தெரியாதாங்க, என் காதல் போகிறாங்க, தேவையில்லாமல் என் காயுமா பற்றி அப்படி பேசாதீங்க, நீங்கள் இதான் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே பாருங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க, நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போவீங்க. ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் மிகப்பெரிய வேலை இருக்குதுன்னு நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன், ஏதோ அந்த காயமா கிட்ட சிக்கிக்கிட்டு நீங்கள் தவிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் எடுத்துகிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே அன்னைக்கு உண்மையாகவே பொசசிவ் அதிகமாக வருதுண்ணே, எனக்கு என்னமோ சோழனை சொன்ன மாதிரி அண்ணி சோழனை லவ் பண்ணுறாங்க போல், ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல், எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதே சமயம் அண்ணி இந்த வீட்டிலே இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பாண்டியனுமே ஆமாம் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழன் கண்டினியூ பண்ணுறாங்க. காயமா சாப்பிட்டியாம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் ஓ என் கூட நீ பேசணுமா, இப்போவே மீட் பண்ணணுமா, இதை உடனே கிளம்பி வரேன் காயுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஃபோனை வச்ச மாதிரியே நடிக்கிறாங்க. உடனே நம்ம நிலா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக காண்டாகிறாங்க. உடனே சோழன் கிட்ட ஏங்க இப்போ எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என் காயுமா காதல் புறா வர சொல்லியிருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து மீட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, என்னன்னு தெரியல, ஏங்க நான் போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா யோசிக்கிறாங்க, எப்படியாவது போக விடாமல் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு நிமிஷம் சோழன், நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வேலை, கோர்ட்டு இயரிங் தான் ஒரு வேலை இருக்குது, வேறு எந்த வேலையும் இல்லையுமே, ஏங்க அதை பற்றி எப்போ பாரு பேசிக்கிட்டே இருப்பீங்களா, சேர அண்ணனை பற்றி அந்த கல்யாண விஷயத்தை பற்றி நம்ம அனீஷ் பையா கிட்ட பேசி என்னைக்கு கல்யாணன்றதை முடிவெடுக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க அதுக்கு இப்போவே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, இப்போவே போய் நம்ம பேசி ஆகணும், நீங்களும் நானும் அனீஷ் பையா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுவோம், எப்போ நிச்சயதார்த்தம் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாள் குறிச்சிடுவோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டை நம்ம எப்போவோ பார்த்தாச்சு, டைரெக்டாக நம்ம நிச்சயம் கல்யாணம்னு போயிடலாங்க அப்படின்னு சொல்லவும் எங்க இன்றைக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க இன்றைக்கே சூடாக முடிச்சிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குது, ஆஃபீஸில் லீவே கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, அங்கே பாருங்கள் எனக்கு ஆஃபீஸில் வேலையை விட அண்ணனோட வாழ்க்கை விஷயந்தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சமாளிக்கிறாங்க. நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, டேய் பல்லவா பாத்தியாடா உன் அண்ணனை உன் அன்னைக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா, அப்பா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே ரொம்ப வலியாதண்ணே தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அனீஷ் பையா வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுமே ரெடியாகி கிளம்பி வராங்க. இது விஷயமா சோழன்கிட்டையுமே நம்ம சேரன்கிட்டையுமே பேசுகிறாங்க, என்ன ஏதுன்னு நாள் குறிச்சிடலாம், கல்யாண வேலையாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சேரனுமே வெட்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்து செய்யுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இப்போது நம்ம சோழனும் நிலாவும் அனீஷோட வீட்டுக்கு போகிறாங்க. அனீஷ் பையா கிட்ட கல்யாண விஷயமா என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த வாரத்துலேயே முகூர்த்த நாள் இருக்குது, நம்ம நிச்சயத்தையுமே சிம்பிளாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பெருசாக செய்கிறதா இருந்தால் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்லவும் உடனே சோழன் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம், எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. இப்போது அனீஷ் இருந்துட்டு பையா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்கிறது அளவுக்கு எங்ககிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லவும் பையா நீங்கள் கவலையே படாதீங்க அனீஷ் பையா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்சு பேசிக்கிட்டு இருக்கப்போவே நம்ம சந்தா வந்து ரொம்பவே வெக்கப்படுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சோழனும் நாள் குறிச்சிட்டு அதாவது ஐயரை பார்த்து அதாவது இந்த வாரத்துலேயே முகூர்த்த நாள் எல்லாமே இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஐயர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எப்போ என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கையோட கையாக நம்ம சோழனும் நிலாவும் ஐயரை பார்த்து பேசுகிறாங்க, நாளும் குறிச்சிடுறாங்க. 2 வாரத்தில் ஒரு வாரத்தில் நிச்சயத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது. இப்போது நம்ம நிலாவுக்கும் நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் நிச்சயம் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம சேரனும் சந்தாவும் தனியாக பேசுகிறாங்க. இப்போது சேரன் ரொம்பவே வெக்கப்படுறாங்க. சந்தா இருந்துட்டு எதுவும் பேசாமே நிற்கிறீங்களே, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் இருந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமாம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இப்போ வரைக்குமே அதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நம்ம சந்தாவை கேட்கவும் சந்தாவோ உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம சந்தாவுமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான், அந்த சந்தாவோட ஏதோ மாமா ஒருத்தன் இருக்கானமே, ஏதோ அவன் அரசியல்வாதின்னு கூட சொல்லிக்கினாங்க, ஒருவேளை இந்த விஷயமா தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லவும் சோழன் இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய்
நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்க. ஏதோ அரசியல்வாதின்னு வேற சொல்கிறாங்க. எக்கு தப்பா ஏதாவது நடக்க போகுது, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த நடேசன் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவர் பார்த்து கிழிச்சிருவார் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்லவும், டேய் என்னை பற்றி என்னண்டா நினச்ச நீ? எல்லாத்தையுமே கச்சிதமாக கரெக்டாக செய்கிறோண்டா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அங்கிள் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அங்கிள். இந்த 2 வாரத்துலேயே கண்டிப்பாக இப்போ நிச்சயம் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரத்துலேயே கல்யாணமும் முடிஞ்சிடும். கண்டிப்பாக சேரன் அண்ணன் வாழ்க்கை விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சமாளிச்சுப்போம். சந்தா காலத்தில் அண்ணன் தாலி கட்டிட்டாரு அப்படின்னாவே என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னும் பண்ண முடியாது. அவங்க மாமா வந்து கண்டிப்பாக சந்தாவை கூட்டிகிட்டு போகவே முடியாது. ஏன்னா சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா போலீஸாகட்டும் யாராகட்டும் எல்லாருமே நம்ம பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பேருமே சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சொல்கிறாங்க. சரி, வராத பிரச்சனையை பற்றி நம்ம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கணும், வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே அதாவது சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குண்ணே, எப்படியோ உன் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அண்ணே, இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருக்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா பல்லவா, வயிறார சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட சோழன்கிட்ட எல்லாருக்குமே சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது சந்தாவுக்கும் நம்ம சேரனுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடியணும், அவங்க கல்யாண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.